இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறோம். சில வேளைகள் நாம் எதிர்பாராத திருப்பங்கள், மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவங்கள் வருவது உண்டு. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம நன்கு புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பில், அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஆண்டவர் எனக்கு என்ன அழைப்பை வைத்து இருக்கிறாரோ அந்த அழைப்பில் தொடர்ந்து ஆண்டவர் மேலே நான் அன்பு கூர்ந்து வருகிறேன். மாற்றங்கள் வருகிறது, திருப்பங்கள் வருகிறது. நான் ஆண்டவர் மேலே அன்பு கூறாமல் இல்லை, ஆண்டவர் மேலே அன்பு கூறுகிறேன், அவரை நேசிக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே குமாரனை ஏகசுதனை எனக்காக பலியிடும்படியாய் மோரியா மலைக்கு கொண்டு வா. ஆபிரகாம் அன்பு கூறாம போனாரா? அன்பு கூறினார். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சில வேளைகள் அழைக்கப்பட்டவர்கள் தேவனுக்கென்று தியாகம் பண்ணணும். உடன்படிக்கையின் வாழ்க்கையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவன் நடக்கிற பாதையில கடந்து போக தங்களை அர்ப்பணிக்கணும். சில வேளைகள் ஊழியத்தில் சோதனைகள் வரும், அக்னியில் நடந்து போற சோதனைகள் வரும். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக உங்கள் மீது அன்பு கூறுகிற ஆண்டவரே, உங்க அழைப்புக்காக, நீங்கள் அழைத்த அழைப்புக்காக, உங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்து நிற்பேன்னு சொல்லி நீங்கள் சகித்து நிற்பீர்களானால் சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்காய் மாற்றுவார். அப்படிப்பட்ட அக்னியின் பாதையில கடந்து போன அனுபவத்தில் சொல்லுகிற உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் உங்களை தோத்து போக விடவே விடாது. இன்றைக்கு குடும்பமா, வேலையா, ஊழியமா, எந்த இடத்துல தேவன் அழைத்த அழைப்புல நிக்கிறீங்களா? என்ன திருப்பங்கள், என்ன மாற்றங்கள் வந்தாலும் அன்று உங்க மேல அன்பு கூறத நான் விடவே மாட்டாண்டவரை, சகலத்தையும் ஆண்டு நன்மைக்காய் மாற்ற போறாங்க. எந்த இடத்துல உங்களுக்கு தீமை போல தோணுகிறதோ, எந்த இடத்துல ஃபெயிலியர் போல தோணுகிறதோ, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறார். சகலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார். God bless you.